وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்லாஹ்வுடைய zikr தான் உண்மையான நியமத். அந்த நியமத்து நம்மளை விட்டு நகலும் பொழுது நமக்கு அல்லாஹ் ஷைத்தானை நியமிக்கதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மௌத்தாகும் பொழுது கூட நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற zikரோடு தான் மரணிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இப்போ உண்மையிலேயே மிகப்பெரிய நியமத்து எது என்று சொன்னால் இந்த zikருடைய நியமத்து தான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. அந்த நியமத்து எப்படி கிடைக்கும்? எல்லோருக்கும் கிடைக்குமா? இல்லை சகோதரர்களே, ஷேகுடைய கையை பிடித்த மக்களுக்கு மட்டும்தான் இந்த நியமத்து நசீபாக இருக்கும். நாம் எப்படிப்பட்ட ஷேகை கைபிடித்திருக்கிறோம்? தன் வாழ்நாளிலே எந்த பொருளாதாரத்திற்காக நாம் எல்லாம் உழைக்கிறோமோ அந்த பொருளாதாரத்தை கண் முன்னால துச்சமாக எரியக்கூடிய ஒரு ஷேகை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். உன்னையும் ரசூலையும் பொருந்தி கொண்டு உன்னை முத்தவக்கீலாக வைத்து வாழ்ந்து காட்டி எங்களுக்கு வாழ்க்கையை காட்டுறாங்களே, அப்படிப்பட்ட அந்த அருள் நெஞ்சத்தினுடைய உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரு இடத்தை தந்த அருள் புரிவாயாக. கையில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, 5 லட்ச ரூபா கையில் பணம் இருக்கு. அந்த பணத்தை முன்னால் வச்சு ஜும்மா தொழுகையில ஜமாத்தில் நின்றுருக்கிறோம். அந்த 2 ரக்காத்தை நம்ம அல்லாஹ் நினைச்சு தொழுகிறோமா? யாராவது சொல்லுங்க, 2 ரக்காத்து முழுசா அல்லாஹ்வுடைய நினைப்புல தொழுதுருக்கோமா? நம்மளுடைய நோக்கமெல்லாம் எங்கே இருக்கும், எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? 5 லட்ச ரூபா பணம் இங்கே வச்சிருக்கோம், தொழுவில் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நப்ஸை ஷைத்தான் விடவே மாட்டான். அவன் நல்லடியார்கள் பக்கம் போகிறத அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 5 வேளை தொழுகை போட்டிங்களா ஓடுங்க. ஆனால் யாரை தடுக்கிறான்ல ஷைத்தான், யார் நல்லடியார்கள் பக்கம் போகிறோமோ குனுமா சாதிகின், அல்லாஹ் நீங்கள் உண்மையாளர் ஆயிருங்கன்னு சொல்லலை, உண்மையாளர்கள் கூட சேர்ந்துருங்க. ஃபீலிங் இச்சிக்கோ இச்சியான்னு ஜப்பான் லாங்குவேஜ் இச்சிக்கோ இச்சியா, அதுக்கு ஒரு கிதாபே எடுத்துட்டா ஒன்று. இச்சிக்கோ இச்சியாயினா இப்பொழுது மாதிரி எப்பொழுதும் கிடையாது, இந்த பொழுது மாதிரி எந்த பொழுதும் கிடையாது. சொல்லும் போது எப்படி இருப்பாங்க, சர்க்கார் நியாயத்தோட இருக்கிற இந்த பொழுது மாதிரி எந்த பொழுதா கஷ்ட முடியுமா, எந்த பொழுதா சோறு போட முடியுமா, எந்த வக்தாச்சும் வர முடியுமா? எப்பேற்பட்ட வக்தில் வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ் தஆலா, எப்பேற்பட்ட கிருபையை கொடுத்திருக்கான் பாருங்க அல்லாஹ் தஆலா. மேரா பீர்கா சதக்கா. ஹைதராபாத்ல 8 நிமிஷம் பதறும், கல்பெல்லாம் பதறும். ஜூரி நாயன் தர்பார்ல எத்தனை நிமிஷம், 7 நிமிஷம். இங்க 48 நிமிஷம். 48 நிமிஷம் எப்படி போல, அந்த 7 நிமிஷம் எப்படி போச்சோ அதே மாதிரி 48 நிமிஷம் இருந்துச்சு. உண்மையா ஃபீலிங் இருந்துச்சா சொல்லுங்க. ஃபீலிங் வந்தா சொல்லணும், அதை ஒரு நிமிஷம் அப்படியே சப்புலாம் இருக்கக்கூடாது. ஃபீலிங் இருந்துச்சா இல்லை, எப்படி இருந்துச்சு, எப்படி போல. ஸ்டார்டிங் ஆரம்பத்திலிருந்து மதுரையில பேசினது அகமது சர்க்கார் நாயகம் யாராவது பார்த்தாங்கன்னா இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் நூறு விநாயகத்தை பார்த்தோம், விநாயகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு தம்ல முடிச்சாங்க பாருங்க, நமக்கு பயான் பேச தெரியாதுங்க, தம்ல முடிச்சாங்க பாருங்க. அந்த தம்ல முடிச்சு தோணி தெரியுமா உங்களுக்கு, அப்படியே பதறிட்டாங்க. ஸ்டார்டிங் அப்பதான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மேரா பீர்கா சதக்கா. எல்லா சேகுமாரும் ஆளுநர் நாளில் ஆகுறாங்க, எல்லா சேகுமாரும் ஆளுநர் நாளில் ஆகுறாங்க. தெரியுமா?
அப்படி அல்லாஹ்வுத்தாலா அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். மேரா பீர்கா சதக்கா ஷேக் நாயத்துடைய பிச்சை. நம்ம வந்திருக்கிற சபை இஸ்கே பிலாலி. இந்த இஸ்கே பிலாலின்றது ஒரு கைஃபியத். கைஃபியத்னா என்ன? மிதஞ்ச காதல். காதல் உண்மையான காதலாக இருந்தால் என்ன தெரியுமா? தன்னை உருக்குறவன் தான் காதல். நம்ம ஷேக் மீது வச்சிருக்கக்கூடிய உண்மையான காதலுடைய உண்மைத்தன்மை, பத்தினித்தன்மை, அந்த பத்தினித்தன்மையின் காரணத்தினால்தான் இன்னைக்கு ஜுகுரிசா பிலாலி சர்க்காருடைய பாதத்துக்கிட்ட உட்கார வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. மஹ்ஃபில் பிலாலி இஸ்கே பிலாலி. இந்த மஹ்ஃபிலில் வந்து மா இஹு அக்கண்ணா பி இல் அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். அப்போ சர்க்கார் நாயகம் ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க. 3 புள்ளி இருக்குது டாட்டு. அப்போ 3 துவா சர்க்கார் நாயகத்துடைய சதக்கால எங்கள் சர்க்கார் நாயகத்தினுடைய அகமது சர்க்கார் கிபிலா அவங்களுடைய மன்ஷாப்படி என்னப்படி வாழணும். இன்னொரு புள்ளி டாட்டு எங்கள் சர்க்கார் நாயகத்துடைய கல்பில் நிறைந்து வாழணும். அகமது சர்க்காருடைய கல்பில் நிறைந்து வாழணும். இன்னொரு டாட்டு இன்னொரு புள்ளி எங்கள் ஷேக் நாயகத்தின் சர்க்கார் அகமது சர்க்காருடைய பொருத்தத்தோடு வாழணும். அல்லாஹ் இதை நம்ம எல்லாத்துக்கும் நசீபாக ஆக்கி தரணும் மூத்தா போகிற வரைக்கும் பின்னாலையும். அப்போ இந்த மஹ்ஃபில் 2வது ஆண்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் 1000 பேர்களுக்கு தொட்டோ அல்லது அதிகமாகவோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை எஜமான் நாயகத்துடைய மன்சாபடி சீரோடு சிறப்போடு சங்கையோடு நடந்து கொண்டிருக்கின்றது அவருடைய அருட்பார்வையின் நிமித்தம். இன்ஷா அல்லாஹ் இந்த மஹ்ஃபில் இஸ்கே பிலாலி அதாவது என்ன சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க 25வது ஆண்டையும் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னும் வெற்றிகரமாக எழுச்சிமிக்க ஒரு மஹ்ஃபிலாக இஸ்கே பிலாலை அல்லாஹ் நடத்தி தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதையும் தாண்டி கோல்டன் ஜூபிலி 50 வருஷம் சர்க்கார் நாயகத்துடைய தலைமையிலேயே அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் இதை நடத்தி தரணும். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிளாட்டினம் ஜூபிலி சொல்லுவாங்க. அதையும் எங்க ஜானசின் அகமது சர்க்கார் கிபிலானுடைய தலைமையிலேயே அல்லாஹ் நடத்தி தரணும். நாம் எல்லாம் அதில் கலந்துக்கிடணும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் டைமண்ட் ஜூபிலி நினைக்கிறேன். அதையும் எங்க சர்க்கார் நாயகத்துக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்து அவங்களுடைய காலடியில் நாமளும் ஒரு தூசியா இருந்து அல்லாஹ் இதை நடத்தி தர வைக்கணும். இன்னும் டைமண்ட் ஜூப்ளினுடைய ஸ்கொயர் இன்ஃபினிட்டி என்னன்னாலும் போட்டுக்குவோம். அல்லாஹ் நிச்சயமா இல்லாமல் அவர்களை அகவைப்பான். நிச்சயம் நம்மளால புறக்கண்களால் பார்க்க முடியாது போனாலும் அகக்கண்களால் பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ரசீலை தருவான். அவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு முரீதும் சரி முரீத செய்க்கு எப்படி வளர்கிறார்களோ அதுதான் முரீதுடைய அந்தஸ்து. அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான அந்தஸ்தை செய்கநாயகம் மாறலாம் நம்ம அடையிறதுக்கும் நம்மளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் செய்கநாயகத்துக்கு என்னென்ன காரியம் நடக்கணுமோ அது நிரப்பமா நம்ம நடக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாங்க. ஆக ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ஷேக் நாயகம் கூட இருக்கிறது. என்னால இந்த தருணம் அவங்க கூட நிக்கிறோம்ல, இது கியாமத்தில் ஒருவேளை அகீதா இல்லாத நபர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல ஃபம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நாம் இன்னைக்கு நினைக்கும் போது போய் முசாவா பண்ணிடலாம், நாம நினைக்கும் போது போய் முன்னாடி நின்றுடலாம், நம்ம காட்டிக்கலாம் மக்களுக்கு முன்னாடி. ஆனால் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெரிஞ்சவனா இருக்கான். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களை சுற்றி மலக்குமார்கள் பாதுகாவலர்களாக இருப்பாங்க. அவங்களை சுற்றி பிரம்மாண்டமான மலக்குமார்கள் அவர்களை சுற்றி ரொம்ப ஆடம்பரமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆயத்துக்கு விரிவுரை செய்யறாங்க. ஃபம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன் அப்படின்னா அந்த இடத்துல முஷ்ரிக்கோ காஃபிரோ அந்த மாதிரி சொல்லல, அந்த இடத்துல பாவம் செஞ்சவங்களே தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. பக்கம் கூட வந்துடக்கூடாது, அந்த சஃபே தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தள்ளிடுவான் அப்படின்னா. இப்போ அங்கே நம்ம கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அங்கேயும் நம்ம கூட நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவங்களா பிடிச்சா தான் இருக்கு. இஷ்கே ஷேக் அப்படின்னு சொல்லி சொன்னா, இஷ்குனா என்ன? நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை ஷேக்கை நினைக்கிறது, எப்போவாவது ஒரு தடவை ஷேக்கை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம பயான் பேசுறது, அது அல்ல. மாற்றங்களை தராத இஷ்கே கிடையாது. நம்மள மாற்றம் வரல அப்படின்னு சொல்லிதுன்னா அது என்ன இஷ்கு? நம்முடைய பேச்சில் மாற்றம் வரும், நம்முடைய மூச்சில் மாற்றம் வரும், நம்முடைய ஆடையில மாற்றம் வரணும், அதுதான் இஷ்கு. அல்லாஹ் ரசூலுடைய நாமத், பிள்ளைங்க அல்லாஹ் ரசூலுடைய நாமத், பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாமத், தாய் தந்தை அல்லாஹ் ரசூலுடைய நாமத். நாமத் லானத், லானத்தும் இருக்கு நாமத்தும் இருக்கு. மனைவி மக்கள்கிட்ட நாமத்தும் இருக்கு லானத்தும் இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரத்தை லானத்தும் இருக்கு நேமத்தும் இருக்கு.
நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வை நாம நெருங்கணும் அப்படின்னா அந்த பொருளாதாரம் நமக்கு நேமத் இல்லை அப்படின்னா அது வந்து அஸாப் நமக்கு. நம்மளுடைய மனைவி மக்கள் நம்மளை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்க வச்சாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு நேமத் இல்லை அப்படின்னா அது பெரிய முசீபத். அப்போ நேமத் மட்டும் அப்படின்னா அது ஹிதாயத் தான். அது யாரு? அது ஷேக். இன்னைக்கு ஒவ்வொரு இரவு ஷேக் நாயகம் அழுது வடிக்கிறாங்க. எப்படிப்பட்ட கண்ணீர்! அந்த கண்ணீருடைய வேல்யூ என்ன சத்தியமா நமக்கு தெரியாது. ஒரு விஞ்ஞானி படைச்ச ஒரு குளோரோஃபார்ம் என்ற ஒரு டிராப் அது வந்து உள்ள போச்சுன்னா நம்மளை மொத்தமா மையத்தாக்குறது. நம்மளுடைய உடலை அறுக்குறானுங்க, துண்டு துண்டா போடுறானுங்க, நமக்கு தெரியல. நம்மளுடைய வேதனை இருக்கு, ஆனா வேதனை தெரியல. என் ஷேக் நாயகி அடிக்கக்கூடிய கண்ணீருடைய வேல்யூ என்ன அப்படின்றது அவர்களை அறிந்தவர்கள் மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருடைய அவாதை நீக்குது, எத்தனை பேருடைய வேதனை நீக்குது, அந்த வேதனை நீக்கியவர்களுக்கு தான் தெரியும். ஒரு மகாராஜா, ஒரு மிகப்பெரிய வாரி வல்லல், அவனை கொண்டு மொத்த உலகமும் பிரயோஜனம் அடையுது அப்படின்னா அவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? நாம மரணிச்சு பார்த்தா தெரியும் ஷேக் நாயகத்துடைய வசன் என்ன அப்படின்னு. அப்படிப்பட்ட ஷேக் நாயகத்தை அல்லாஹ் நசீபாகியிருக்கான். சர்க்கார் நூறுசா சர்க்கார் சொல்லும்போது நம்ம சர்க்காரை பற்றி என்ன சொல்லுவாங்க? ये अल्लाह का वजूद है, ये अल्लाह का सिफत है, ये अल्लाह का आना है. இங்கே இருக்குது பிலாலி சால இருக்கிறது அல்லாவுடைய வஜூது தான், அல்லாவுடைய சிஃபத்து தான், அல்லாவுடைய ஆனா தான். அப்போ முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாவை சந்திக்கிற அந்த அல்லாவுடைய வஜூதையும் அல்லாவுடைய சிஃபத்தையும் அல்லாவுடைய அனாவையும் நம்ம சேர்க்கல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி நமக்கு மேலாஜ் கிடைக்க போகுது. அவ்வளோ பெரிய பாக்கியம் இன்றைக்கி நமக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நசீப் நமக்கு ஜான சிக்ஸோட பிக்சரில் கிடைக்குது. وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين. महफिल इश्क़े बिलाली போன வருஷம் நம்ம வந்தோம். இந்த வருஷமும் நம்மளை அல்லாஹு தாலா ஹயாத் இருக்கிற வரைக்கும் அல்லாஹு தாலா நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்கணும். யாசினத்துடைய துவா. இப்போ போன வருஷம் நம்ம இருந்தோம், அதே வெயிட்ல இருக்கமா, அதே உணவு தான் சாப்பிட்ருக்கோமா, அதே தண்ணீர் தான் குடிச்சிருக்கோமா, அதே வெயிட்டில் தான் இருக்கோமா? வெயிட் அதிகமாக இருக்கா இல்லையா? சாப்பிடக்கூடிய உணவு அதிகமாக இருக்கா இல்லையா? குடிக்கக்கூடிய தண்ணீர் அதிகமாக இருக்கா இல்லையா? போன வருஷம் எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இல்மும் இந்த வருஷம் தெரிஞ்சிருக்கக்கூடிய இல்மும் ஒன்றா இருக்கா இல்லையே? உலக ரீதியிலையும் சரி, இல்லை தீனுடைய தொடர்பில் இருக்கிறவங்க, பயானுக்கு வரவங்க, ஹதீஸ் கிதாபு படிக்கிறவங்க, குரான் ஓதக்கூடியவங்க, மற்ற ஆலிம்களுடைய பயான்கள் கேட்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றீர்கள். உலகத்துடைய கல்வியிலும் போன வருஷத்தோட அதிகமாக இருக்கு, தீனுடைய கல்வியிலையும் போன வருஷத்துடைய அதிகமாக இருக்கு, உடல்லையும் அதிகமாக இருக்கு. நாம் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே போன வருஷம் நம்ம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததோட இந்த வருஷம் நமக்கு அதிகமாக இருக்கு. அப்போ மெஹ்ஃபிலே இஷ்கே பிலாலியில் போன வருடம் உட்கார்ந்திருந்தோம், இன்றும் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் சத்தியமாக, ஆசாரம் பாருங்க முன்னாடி வச்சு சொல்றேன், சத்தியமாக நம்முடைய இஷ்கும் உயர்ந்திருக்கின்றது, நம்முடைய ஈமான் உயர்ந்திருக்கின்றது, ஷேகின் மீது வைத்திருக்கக்கூடிய அகீதா உயர்ந்திருக்கின்றது. இதெல்லாம் உயர்ந்திருக்குன்னா எதை தேடி நம்ம போன வருடம் வந்தோமோ அதை தேடியே நம்ம இந்த வருடம் வந்திருக்கோம்னா அது உயராம அல்லாஹ் ரசூல் ஷேக் நம்மள இங்க சேர்த்திருப்பாங்களா? நாம் நம்முடைய ஈமான் உயர்ந்திருக்கிறது, நாம் ஷேகின் மீது வைத்திருக்கக்கூடிய அகீதா உயர்ந்திருக்கின்றது, அந்த ஷேகின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய இஷ்கு உயர்ந்திருக்கின்றது. ஆசார முபாரக்
ஏற்கனவே சொன்னதுதான். எப்படி வந்துச்சு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உமர் காஹிரி மதினா அவங்க கிட்ட இருந்தது. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சந்ததிகள் அதை பாதுகாத்தாங்க. அந்த அதில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய கனவு, ஒரு பெண்மணியுடைய கனவு ஷேகநாயகத்துடைய ஒரு சூரத் இவங்க கிட்ட ஒப்படைச்சிருமா? உமர் காஹிரி அவங்களா சொல்லுவாங்களா? அவர்களுக்கு யார் சொன்னது? இதை யார் அவர்களிடம் கொடுத்தார்களோ அவர்கள் சொன்னது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது, கௌசுல் ஆலம் சொன்னது, ஹாஜா நாயகம் சொன்னது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது. அழுகுறாங்க அலிநாயகம். போன வாரம் ஜிக்ர் மஜ்லிஸ்ல பேசினேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறீங்க? அலிநாயகம் ஒரு கர்பலாவுக்கு நின்று அழுகுறாங்க, இந்த இடத்துல நின்று. அப்ப ஏன் அழுகுறீங்கன்னு அலிநாயகத்திட்ட கேட்கிறப்ப அலிநாயகம் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு இருக்கிறப்ப நான் போய் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் ஏன் அழுகுறீங்க? இப்பதான் மலக்கு வந்து ஜிப்ரீல் வந்து அந்த மண்ணை காட்டினாங்க, கர்பலாவுடைய மண்ணை காட்டினாங்க. அந்த மண்ணிலே நான் பார்க்கிறேன் ஹுசைன் எத்தனை இடத்திலே வெட்டப்படுவார்கள், ஹுசைனுடைய ரத்தம் எப்படி உதிர்ந்து ஓடும் என்பதை எல்லாம் அந்த மண்ணில நான் பார்க்கிறேன். பார்த்து நான் அழுது கொண்டு இருந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு. சிறு பிள்ளைய கூட பார்க்கல, 1.5 வயசு குழந்தை. தூக்கிட்டு போக மாட்டேன்றாங்க. ஆனா மனைவி தூக்கிட்டு போங்க, இந்த குழந்தை அவங்க குழந்தையா ஞாபகம் வரும். 1.5 வயசு குழந்தைனா இந்த குழந்தையா ஞாபகம் வரும், அள்ளி அஸ்கரா ஞாபகம் வருவாங்க. அவங்க குடும்பத்துல எத்தனையோ குழந்தைகள் இருக்குமே, அந்த குழந்தைகள் தான் ஞாபகம் வரும். அந்த குழந்தைய பார்த்தாவது தண்ணியை கொடுப்பாங்க. வேண்டான்றாங்க, இருந்தாலும் வற்புறுத்துறாங்க. தூக்கிட்டு போறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தூக்கிட்டு போய் இந்த குழந்தைய பாருங்க, இந்த குழந்தைக்காகவாவது நீங்க தண்ணியை கொடுங்கல அப்படின்னு சொல்றப்ப அப்படியே அங்க இருந்து அம்பு வருது. அவர் மேலும் ஹுசைன் இப்னு நமீர், அவன் பேரும் ஹுசைன் தான். அம்பு வருது. அம்பு வந்து குழந்தையுடைய குரல் வழியா எடுத்து அப்படிதான் குழந்தை இன்திகாலாகி விட, ஷஹீதாகி விட. தூக்கிட்டே வராங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. உங்களுடைய பேரப்பிள்ளை உங்களுடைய தீனுக்காக எப்படி ரத்தம் சிந்துறாங்க, உங்க குடும்பமே ரத்தம் சிந்துது பாருங்க. அவர்கள் சிந்திய அந்த ரத்தத்தினாலதான் நம்ம எல்லாம் இங்க முஸ்லிம்னு சொல்லி மாற தட்டிக்கிட்டு இருக்கோம். வந்திருக்குமா தீன் வந்திருக்குமா? அவர்கள் அழியவில்லை என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் இந்த தீனுக்காக செயல்படவில்லை என்றால், இந்த ஊர்ல இருந்துகிட்டு நம்ம இந்த தீன்ல இருந்திருப்போமா? பரவாயில்ல, என்னுடைய ஷஹீதானா பரவாயில்ல, குர்பானானா பரவாயில்ல, ஆனா என்னுடைய பேர பிள்ளைக்கு நான் கேட்க மாட்டேன். என் பேர பிள்ளையே என்னுடைய உம்மத்துக்கு தான் ஷஹீத் ஆகுறாங்கன்றப்ப அதை அவங்க ஷஹீதா பார்க்க மாட்டாங்க, அதை அவங்க கஷ்டமா பார்க்க மாட்டாங்க. எந்த உம்மத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறனோ அந்த உம்மத்திற்காக அவர்கள் செய்வதில் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. தலை வேறு, கால் வேறு, உடம்பு வேறு போனதே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு. அந்த அசாவனுடைய துகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை பார்த்தாங்களே, மண்ணை பார்த்ததின் மூலமாக இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா கஷ்டம் மறந்து, அந்த கஷ்டம் நடக்குது நடந்தோன்னே நம்ம மறந்துடுறோம். கஷ்டம் நடக்குது நடந்தோன்னே நம்ம மறந்துடுறோம். யாரோ ஒருத்தவங்க மவுத் ஆயிட்டோம்னா நம்ம மறந்துடுறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெட்டப்படுவார்கள், பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏதாவது மறைக்கப்பட்டிருக்குமா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு? கிடையாது. அவர்களோட ஹுசைனோட குடும்பமே, தன்னுடைய பேரப்பிள்ளையுடைய குடும்பமே இப்படி வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்ததா சொன்னாங்க. நான் உம்மத்துக்காக தான் கேட்கிறேன், அவங்களுக்காக கேட்கல. பார்த்து கொண்டே இந்த அளவுக்கு முஹப்பத் வைத்திருக்கின்றார்கள் நம் மீது. எனவே தான் நம்ம சொல்றது, நம்ம மேல முஹம்மது ரசூலுல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய முஹப்பத்தை நம்மளால சத்தியமா முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல வைக்க முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கு முஹப்பத்தை வச்சிருக்காங்க. அப்போ அந்த அசா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அசா இங்கே வந்திருக்குன்னு சொன்னா எவ்வளோ பெரிய நசீப ஷேகநாயகம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கௌசுல் ஆலத்தினுடைய கைப்பட ஓதிய தஸ்பீமணி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் கைப்பட ஓதக்கூடிய தஸ்பீமணி, யூசுப் கைப்பட ஓதக்கூடிய தஸ்பீமணி, பாசித் கைப்பட ஓதக்கூடிய தஸ்பீமணி, யோசிச்சு பார்க்க முடியல. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. கௌசுல் ஆலம் கைப்பட ஓதிய தஸ்பீமணி, காஜா நாயகம் கைப்பட ஓதிய தஸ்பீமணி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயில போடுறாங்க.
சுவைக்கிறாங்க. பேரித்தம் பழத்தை சுவைக்கிறாங்க. சுவைச்சிட்டு அதனுடைய கொட்டையை வெளியே போடுறாங்க. அந்த கொட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமானாருடைய நாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செடி, இதெல்லாம் இங்க இருக்கு. இந்த ஆசார முபாரக்கெல்லாம் இங்க இருக்கு. எங்க கௌசுலாலம் ஓதன தஸ்பிமணி இருக்கு, ஆனா கௌசுலாலம் இல்ல. காஜாநாயகம் ஓதன தஸ்பிமணி இருக்கு, ஆனா காஜாநாயகம் இல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அசா இருக்கு, ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்த பேரித்தம் பழம் இருக்கிறது, ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லையா? இருக்கிறார்கள். ஃபேனை பார்க்க முடியுது, கரண்ட்டை பார்க்க முடியல. ஃபேனும் இருக்கு, கரண்ட்டும் இருக்கு. நம்மளை பார்க்க முடியுது, ஆனால் நம்ம நுகர்ற உங்களை பார்க்க முடியுது. நீங்கள் நுகர்ற ஆக்சிஜனையோ வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடையோ பார்க்க முடியல, ஆனால் இருக்கு. தஸ்பிமணியை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, கௌசுலாலத்தை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஹாஜா நாயகத்தை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அசாவை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆசாரை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு சக்தி நமக்கு இல்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னை பார்க்கிறார்களே, நான் இந்த ஆசார முபாரக்கை பார்த்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவருடைய ஆசார முபாரக்கை பார்த்து ஸலவாத் ஓதுவதை முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்பொழுது என்னிடம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என்னால பார்க்க முடியல, அவங்க ஆசாரம் தான் பார்க்க முடியுது. அவங்களால என்ன பார்க்காம இருக்க முடியுமா? அவங்க இதை பார்த்து ஸலவாத் ஓதுவதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். கௌசுலாலத்துடைய தஸ்பீமணியை நாம் பார்த்து அதற்கு சலாம் சொல்வதை கௌசுலாலம் உடனிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹாஜா நாயகம் தஸ்பீமணியை நாம் பார்க்கின்றோம், அதற்கு சலாம் சொல்கின்றோம், ஆனால் ஹாஜா நாயகம் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த இடத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய ஆசாரே முபாரக்குக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நினைத்து, நாம் அதற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நினைத்து, நாம் அந்த இடத்திலிருந்து கேட்கக்கூடிய துவாவை இவர்கள் அனைவரும் இருந்து, முஹம்மது ஸல்லல்லாஹு இருக்காங்கன்னா எல்லா இறை நேசர் நபிமார்களும் இருந்து இந்த செயலை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பார்த்து ஒன்னு வெறுப்போட பார்த்திருப்பாங்களா? பேரின்பத்தோடு, ஆனந்தத்தோடு, முஹப்பத்தோடு, இஷ்கோடு பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஷேஹுடைய நம்ம எங்க வந்தோம்? ஷேஹ் இழுத்துட்டு வந்திருக்காங்க. என்னத்தை போட்டது யாரு? ஷேஹ். செயலை கொடுத்தது யாரு? ஷேஹ். அப்ப இது யார்? நம்ம வரல. இவ்வளவு பெரிய நசீபு நமக்கு கிடைக்கணும்னு ஷேஹ் நாயகம் நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள்.